வணக்கம். வெல்கம் டு Chellakutties சேனல். இன்னைக்கு என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து அது 2 நறுக்கி வச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 எடுத்து அதையும் சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு. அதுக்கப்புறம் 1 கப் சுண்டக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் இருக்கும். அதை நல்லா எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நறுக்குனது. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. தனியா பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மசாலாஸோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புளி வந்து லெமன் சைஸ் அளவு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம். அந்த தேங்காய் பேஸ்ட்ல வந்து ஜீரகம் 1 டீஸ்பூனும் மிளகு ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ குழம்புல சேர்த்திருங்க. குழம்புல சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ், பாய்.